என்னடா பையன் பட்டையெல்லாம் போட்டிருக்கானே திருப்பியும் பிரீச் பண்ணிட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதான் இல்ல. ஆனா பிரீச் ஆயிருக்க வேண்டியதுதான். ஒட்டுமையான காலம்பா. லாஸ்டா வந்து இதோ இந்த ஏரியால 12ஆம் தேதியே பிரீச் பண்ணியிருந்தோம். அப்புறமா போயிட்டு இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதும் 12ஆம் தேதியே வாங்கியிருந்தோம். பிரீச் பண்ண அன்னைக்கே திருப்பி வாங்கி அதே நாள்ல ஓவர் ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நாளே 12 ட்ரேட் பண்ணி $100 வரையும் லாஸ் பண்ணியிருந்தேன். இப்படியே போனா வேலைக்கு ஆகாது. நம்மள அசிங்கமா வேற திட்டுறானுங்க, செருப்பால் அடிப்பானுங்க, இனிமே கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்திடுவானுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். திருப்பி அடுத்த நாள் ஒரு 6 ட்ரேடு போல போட்டு திருப்பியும் போட்டு சாத்தியாச்சு $130. அக்கௌண்ட் பிரீச்சுன்னு மனசு ஒரு மாதிரி கல் ஆகிருச்சு. நமக்கும் ட்ரேடிங்க்கும் செட் ஆகாது போல தமிழ், விலகிடுறது தான் நல்லது அப்படின்னு மனசை கல்ல ஆக்கிட்டேன். ஆக்கிட்டு போயிட்டேன். கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஒரு வேலை, பிசினஸ் வேலையா. டைட்டா இருந்தனாலதான் 3-4 நாளா வீடியோவும் போடல. சரி அப்படியே போயிட்டேன், போய் வேலையை பார்ப்போம், இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. எப்படியே யதார்த்தமா செவ்வாய்க்கிழமை போல வந்து ஒரு ட்ரேடை பார்த்தேன். அது பிரேக் ஈவன்ல வச்சேன், அதுவும் போயிருச்சு. பிரேக் ஈவன் அடிச்சுட்டு நம்ம நேரம் பண்ணமா தெரியாது, நம்ம நல்ல ட்ரேட் எடுப்போம், பிரேக் ஈவன்ல போடுவோம் பயந்துட்டு. பிரேக் ஈவனை சாப்பிட்டுட்டு தான் போவோம். கொடுமை காலம், என்ன பண்றது. அப்படியே அடுத்தது நேத்தி தான் நினைக்கிறேன். நேத்தி ஒரு 7 ட்ரேடு, 2 ட்ரேடு ப்ராஃபிட் ஆச்சு. அப்புறம் திருப்பி 2 ட்ரேடு, 7 ட்ரேடு, $89 லாஸ். இன்னைக்குதான் மன நிம்மதியா இருந்துச்சு. ஐயோ என்ன சொல்றதுனே தெரியல. ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் எஸ்எல் அடிச்சான், $27 முதல் ட்ரேடு. அப்புறம் 3 ட்ரேடு ப்ராப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பாக்குறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சுயா. ட்ரேடு ஒரு $263 முடிஞ்ச அளவுக்கு பர்சன்டேஜ் வைஸ்ல 7% போயிருச்சு. திருப்பி அதை அப்படியே ரெக்கவர் பண்ணி -1.2ல இருக்கான். இன்னும் ஒரு $59 ரெக்கவர் பண்ணா மார்க்கெட் வந்துடும், ட்ரேடு அந்த பழைய அக்கௌண்ட் சைஸ் வந்துடும். அப்படியே பிடிச்சு ஃபேஸ் 1 கிளியர் பண்றோம். அதெல்லாம் செகண்டரி. ஃபேஸ் 1 கிளியர் பண்றோங்கிறதெல்லாம் சர்வை பண்றோம், ஜெயிக்கிறோம்.